அவருடைய தமிழ் பற்ற படங்களில் பாரதியார் பாடல்களை புகுத்தியதிலிருந்து பாரதிதாசன் பாடல்களை துன்பம் நேர்கையில் கேட்டிருப்பீங்க. இதையெல்லாம் படங்களில் அவர் புகுத்தியதிலிருந்து அவருடைய தமிழ் பற்று எல்லாருக்கும் தெரியும். அவர் உடுத்திய கதராடையை பார்த்து உங்களுக்கு தேசப்பற்று தெரியும். சோ தமிழ் பற்று, தேசப்பற்று, இறைப்பற்று முதலிய நல்ல குணங்கள் அமைய பெற்ற பெரிய பெருந்தகை அவர். பாட்டு எழுதுறப்போ அவர் பாட்டு எழுதரிச்ச அவரோட எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். பாடல்களை எல்லாம் பார்ப்பாரு, எளிய நடையில் இருக்கணும்னு விரும்புவாரு, அதே நேரத்தில் கொஞ்சம் இலக்கிய தரமும் இருக்கணுங்கிறதையும் அவங்க விரும்புவாங்க. நான் வந்து இந்த அன்பேவா படம் எம்ஜிஆர் ரைட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு நான் பாட்டு எழுதுறப்போ அதுல வந்து ஒரு புதிய வானம் புதிய பூமின்னு ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டுல சரணத்துல அது ஒரு காலை வேலையை பத்தி சொல்றப்போ நான் வந்து ஒரு ரூம்ல உட்காந்து அதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அதான் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் சார் வரல, அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சரணத்தை நான் உட்காந்து தனியா ரூம்ல இங்க ஏவிஎம்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுல உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே நான் எழுதிக்கிட்டு இருக்கப்போ செட்டியார் சார் வந்து பின்னாடி வந்தாங்க. வந்து என்னங்க வாலி என்ன எழுதிருக்கீங்க, சரணம் படிங்கன்னு சொன்னாங்க. நான் படித்தேன் இந்த மாதிரி உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையில அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என்ன நான் இது உதயசூரியன்கிற வார்த்தை கட்சி சின்னத்தை குறிக்கிறத இதை சென்சாரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எம்ஜிஆர் அவங்க நடிக்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாட்டில் இருந்தால் தான் மக்கள் ரொம்ப விரும்புவாங்கன்னு சொன்னேன். இல்லை இருந்தாலும் இது பின்னாடி சென்சாரில் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இல்லை இதுக்கு ஒன்றும் ஆட்சேபனை வராது, உதயசூரியன்கிற வார்த்தை இருக்கக்கூடாதா, இருக்கலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்க, கரெக்டாக சென்சாரில் அந்த பாட்டை உதயசூரியன்கிற வார்த்தையை தூக்க சொல்லி நான் புதிய சூரியன் நான் அதை மாத்தினேன். புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார், இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. La 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 la, 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 la 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 la. இது வந்து செட்டியார் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை காட்டுது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல அவருடைய ஈடுபாடு. அதே மாதிரி வாத்தியங்கள் வார்த்தைகளை விழுங்கக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. இந்த வரி இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே சொல்லுவாங்க. எழுதுகிற பொழுது உதாரணமா குழந்தையின் தெய்வத்துல ஒரு பாட்டு எழுதுறப்போ எனக்கு வந்து இந்த சிந்தை அறிந்து வாடி அப்படின்னு ஸ்ரீவள்ளியில வந்ததுங்களே வாலி, நீங்க கேட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் உதாரணங்கள் சொல்லுவாங்க. அடடா, அவருடைய தமிழ் பற்று, பாடல்களை அவர் அணுகுகிற விதம், பாடல் ஆசிரியர்களுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, அவர்களிடமிருந்து தான் விரும்பியதை கேட்டு வாங்குகின்ற பக்குவம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் தலைவன் கொஞ்சம் பருகட்டும்.
பருகும் அந்த வேளையில் கண்மயங்கும் சுகம் பெருகும் அந்த நேரத்தில் பெண்மயங்கும்